மாணவர்களுடைய பசியை போக்குன தலைவன் அப்படின்னு சொன்னா மக்கள் மனசுல என்னைக்கும் ஸ்டாலின் தான் நினைவுக்கு வருவார். சிரிக்கிறாரே. விஷயம் தெரியாதவங்க இந்த மனுஷனுடைய வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல மாணவர்களுக்கு சாப்பாடு திட்டத்தையே கொண்டு வந்திருக்காப்ல. அப்பேற்பட்ட மனுஷன் கொண்டு வந்த திட்டத்தையே அவங்க மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனா 1982 ஜூலை மாதம் முதல் சத்துணவு திட்டம் அமலுக்கு வந்தது. அந்த திட்டத்தின் பெயர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். 1956ல காமராஜர் அவர்களுக்கு ஆரம்பிச்சு வச்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா சின்ன மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி அதுக்கு பெயர் மாற்றம் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. இப்போ மறுபடியும் தாவேகா அரசு என்ன பண்ணிருக்காங்க, நீங்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்தீங்கல்ல, அதை நாங்க 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் அதுக்கு நாங்களும் பெயர் மாற்றம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டல. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டினாங்களோ அந்த ஸ்டிக்கர்லாம் அப்படி ஒண்ணுனா கழட்டி பார்த்தா யாருடைய பேர் இருந்திருக்கு, நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பேர் இருந்திருக்கு. அதனால பெருந்தலைவர் காமராஜர் உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு பேர் ஸ்டிக்கரா? பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று பெயர் மாற்றி அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது.